நாங்க குதிக்க சொன்னோம், அவன் குதிக்க மாட்டேன்ட்டான். குவைத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நேற்று ஜூன் 12ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் குறைந்தது 40 பேர் இந்தியர்கள் என இந்திய அரசு தெரிவித்துள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். குவைத்தின் தென்பகுதியில் உள்ள அகுமதி ஆளுநரகத்தில் மங்காஃப் நகரம் அமைந்துள்ளது. இங்கு அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் ஜூன் 12ஆம் தேதி பெரிய அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. உள்ளூர் நேரப்படி அதிகாலை 6 மணிக்கு தீ விபத்து தொடர்பாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக உள்துறை அமைச்சகத்தின் குற்றவியல் சான்றுகளுக்கான பொதுத்துறையின் தலைவர் மேஜர் ஜெனரல் ஈத் அல் ஒய்ஹான் கூறியுள்ளார். குடியிருப்பின் கீழ்த்தளத்தில் தீப்பிடித்து புகை பரவியதால் பாதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறலுக்கு உள்ளானதாக தீயணைப்பு துறையைச் சேர்ந்த ஒருவரை மேற்கோள் காட்டி AFP செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. இது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நபர் ஒருவர் அங்கு நடந்ததை விவரிக்கும் காணொளி. அந்த டைமுக்கு சவுண்டு சத்தம் கிட்டத்தட்ட இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டோர் ஓப்பன் ஃபுல்லு வந்துட்டு புகை வந்துடுச்சு. இந்த குடியிருப்பில் ஒரே நிறுவனத்தைச் சேர்ந்த 150க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் இந்தியர்கள் ஆவர். இந்த விபத்தில் 49 பேர் உயிரிழந்துள்ளனர். குவைத்தில் ஏற்பட்ட மோசமான தீ விபத்துகளில் ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. இந்த விபத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 5 பேர் இறந்ததாக அங்குள்ள தமிழ்ச் சங்கங்களை மேற்கோள் காட்டி வெளிநாடு வாழ் தமிழர் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். இதுவரையிலும் 5 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்து உள்ளார்கள் என்று தமிழ் சங்கங்கள் மூலமாக அந்த செய்திகள் பதிவாகியுள்ளது. தீ விபத்தில் உயிரிழந்த ராமநாதபுரத்தைச் சேர்ந்த கருப்பண்ணன் ராமு 26 ஆண்டுகளாக குவைத்தில் பணியாற்றி வந்திருக்கிறார். இந்த நிலையில் இந்தியாவுக்கே அவர் திரும்பி வர இருந்த சூழலில் இந்த துயர சம்பவம் நடந்திருப்பதாக அவரது மகன் சரவணகுமார் பிபிசியிடம் தெரிவித்தார். அவங்க குவைத்தில் 26 வருஷமாக இருக்காங்க. பணி முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு விஷாவை முடிந்து வீட்டுக்கு வர சமயத்தில் அங்கே ரூமில் இருக்கிற அதிகாலையில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஆச்சு. அதில் அப்பாவுக்கு மூச்சு திணறலாகி ஐசியூவில் வச்சுருந்தாங்க. இப்போ உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை உடலை கொண்டு வரதுக்காண்டி ஏற்பாடு பண்ணிக்கிருந்தோம். அதில் மத்திய அரசு மாநில அரசில் ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன். எங்கள் அப்பாவோட உடலை எங்கள் ஊருக்கு என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும். கருப்பண்ணன் ராமு தவிர தஞ்சையைச் சேர்ந்த புனாஃப் ரிச்சர்ட் ராய், கடலூரைச் சேர்ந்த சின்னதுரை, தூத்துக்குடியைச் சேர்ந்த மாரியப்பன் வீராசாமி, விழுப்புரத்தைச் சேர்ந்த முகமது ஷரீப் ஆகியோரும் இந்த விபத்தில் உயிரிழந்தனர். தீ விபத்தில் பலியான மற்றொரு நபரான தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த மாரியப்பன் குவைத்தில் உள்ள தனியார் சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்தில் கடந்த 20 ஆண்டுகளாக ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். 3 மாதங்களுக்கு முன்புதான் கோவில் திருவிழாவிற்காக அவர் இந்தியா வந்து திரும்பியதாக அவரது உறவினர்கள் கூறுகின்றனர். தனது மகனை தொலைபேசியில் 4 முறை அழைத்த போதும் அவர் எடுக்கவில்லை என்று கூறும் மாரியப்பனின் தாயார் வீரம்மாள் தொலைக்காட்சியை பார்த்து தனது மகனின் மரணம் குறித்து அறிந்து கொண்டதாக கூறினார். சொல்லக்கூடாது இருந்துட்டாவ ஐயா. எனக்கு 3 மணிக்கு தான் எனக்கு தெரியும் ஐயா. 3 மணிக்கு பிறகு நான் வாடி ஒவ்வொருத்தையா நம்பர் வாங்கி போட்டேன். மாரியப்பையும் கிடைக்கலையே சொன்னாவ. வடிவுள்ள இறங்கிட்டான், படிவுளி இறங்கிட்டான். நாங்க குதிக்க சொன்னோம், அவன் குதிக்க மாட்டேன்ட்டான். கால் ஒடிஞ்சிருக்கு, நான் குதிக்கலன்னு சொல்லிட்டான். நாங்க ஓடி கண்ணாடிகளை உடைச்சு குதிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க ஐயா. குவைத் தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் காயமடைந்திருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குவைத் அதிகாரிகள் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து முழு விவரங்களையும் இந்திய தூதரகம் அறிந்து வருகிறது என்றும் காயமடைந்தவர்கள் அதான், ஜெபர், ஃபர்வானியா, முபாரக் அல் கபீர் மற்றும் ஜஹ்ரா ஆகிய அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் கேரளாவைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகையாக மாநில அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கேரள அரசை குறிப்பிட்டு PTI செய்தி முகமை செய்தி வெளியிட்டுள்ளது. தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என மத்திய அரசும் அறிவித்துள்ளது. கேரளாவைச் சேர்ந்த ஸ்டீஃபன் சாபுவும் இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த அவர் புதிதாக கட்டப்பட்டுள்ள தனது வீட்டின் கிரகப்பிரவேசத்திற்காக அடுத்த மாதம் கேரளா திரும்ப இருந்ததாக உள்ளூர் தேவாலயத்தின் உறுப்பினரான பாபு மேத்யூ பிபிசியிடம் தெரிவித்தார். சாபுவுக்கு நிச்சயதார்த்தம் செய்ய குடும்பத்தினர் திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் பிபிசியிடம் கூறினார். கேரளாவின் கொல்லம் பகுதியைச் சேர்ந்த நஜீப் இந்த தீ விபத்தில் இருந்து உயிர் தப்பியிருக்கிறார். தனது தந்தையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய நஜீப் നടന്നதை വിവരിച്ചിരിക്കുകയാണ്. സംഭവം ഇന്ന് രാവിലെ 11 മണിയായപ്പം എൻ്റെ രണ്ടാമത്തെ മോൻ വിളിച്ചെന്നെ പറയുന്നതിൽ അവിടെ പ്രശ്നം, അവിടെ തീ പിടുത്തമുണ്ടായി. അങ്ങനെ കേട്ടിരുന്നുകൊണ്ടിരിക്കുന്ന മറ്റേ ഷിമീർ മരിച്ചു, അവൻ ചാടി രക്ഷപ്പെട്ടു, കാലിനോട് കൊണ്ട് എന്നൊക്കെ എന്നെ വിളിച്ച് പറഞ്ഞായിരുന്നു.
അപ്പോൾ അങ്ങനെ നാടെല്ലാം ഫ്ലാഷായി, എല്ലാവരും അറിഞ്ഞു. അപ്പം അങ്ങനെ നിൽക്കുവാണ്. ഒരു വിവരവും പറഞ്ഞിട്ടില്ല. എൻ്റെ ചേട്ടനോട് സംസാരിച്ചായിരുന്നു. ഉച്ചയായപ്പം വിളിച്ചായിരുന്നു, വീഡിയോ കോളോട് കാണാൻ പറ്റിയായിരുന്നു. അപ്പം സമയത്ത് ഹോസ്പിറ്റലിലായിരുന്നു, കാലൊടിഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നീട് വൈകുന്നേരം ആയപ്പോൾ ക്യാമ്പിലേക്ക് മാറ്റി. പിന്നെ കുറച്ച് മുന്നേ വീട്ടിൽ വിളിച്ചായിരുന്നു, വൈഫിനോടൊക്കെ സംസാരിച്ചായിരുന്നു. കെട്ടിടത്തിനെ കുറിച്ച് അങ്ങനൊന്നും പറഞ്ഞില്ല. ആരോ ഒന്ന് കഥകിന് തട്ടി കഥക് തുറന്നു നോക്കിയപ്പോൾ പുകയായിരുന്നു, കഥ അടച്ചെടുത്ത് ചാടിയെന്നാണ് പറഞ്ഞത്. விபத்து நிகழ்ந்த பகுதிக்கு நேரில் சென்று பார்வையிட்ட அந்நாட்டு உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபக்த் யூசப் அல் சபாப் கவனக்குறைவாக இருந்தது தொடர்பான விசாரணையில் கட்டடத்தின் உரிமையாளர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த துயர சம்பவத்துக்கு கட்டட உரிமையாளர்களின் பேராசையும் பாதுகாப்பு விதிமீறல்களும் காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். குவைத் நகரத்தில் ஏற்பட்ட தீ விபத்து வேதனை தருவதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குவைத் தீ விபத்து சம்பவத்தை தொடர்ந்து பிரதமர் மோடி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. விபத்தில் பலியான இந்தியர்களின் உடலை இந்தியாவுக்கு விரைவாக கொண்டு வருவது, காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி கிடைப்பது போன்றவற்றை உறுதி செய்வதற்காக இந்திய இணையமைச்சர் கிருதிவர்தன் சிங் குவைத் சென்றுள்ளார். காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு சென்று அவர் நலம் விசாரித்தார். பஹ்ரைன், ஓமன், கத்தார், குவைத், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய வளைகுடா நாடுகளில் சுமார் 90 லட்சம் இந்தியர்கள் பணியாற்றுவதாக 2022ஆம் ஆண்டுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகள் கூறுகின்றன. அதிகபட்சமாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சுமார் 35 லட்சம் பேரும், சவுதியில் சுமார் 24 லட்சம் பேரும் பணியாற்றி வருகின்றனர். குவைத்தில் 9,24,000 இந்தியர்கள் பணிபுரிகின்றனர். குவைத்தின் மக்கள் தொகையில் 2/3 பங்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் ஆவர். கட்டுமான மற்றும் உள்நாட்டு துறைகளில் அந்நாடு புலம்பெயர் தொழிலாளர்களையே அதிகம் சார்ந்துள்ளது. அதே நேரம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாழ்க்கை நிலை குறித்து மனித உரிமை குழுக்கள் தொடர்ந்து